பாருங்க தேன் எப்படி ஒழுகுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 20 ரூபா தான் செலவு பண்ணோம், ஆனா 30 தேன் மிட்டாய் கிடைச்சிச்சு. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க 200 லைக் குயிக்கா பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா கேண்டி சொன்னீங்க நைட் டிக்கெட்ஸ்ல ஃபேவரட் சாப்பிடுவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய் வேணும்னு சொல்லி காசு கேட்டான். சரி கடையில் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தா, தேன் மிட்டாய் வந்து நிறைய கடையில் வந்து இல்லையாம்மா. அப்படி இருந்தாலும் வந்து நம்ம முதல்ல சாப்பிட்டோம்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி டேஸ்ட்டு அந்த ஓப்பன் முன்னாடி உள்ள பஞ்சு அந்த உள்ளேருந்து தேன் வரும் பார்த்தீங்களா, அந்த தேன் மிட்டாய் இப்போ கிடைக்கிறதுலேயே நம்ம தம்பி சொல்கிறான். ஓகே வாங்க நம்மளே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி தேன் மிட்டாய் செய்கிறது அப்படிங்கிறது. ஈஸியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது, டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருளை வச்சு ஈஸியாக இன்றைக்கி நம்ம தேன் மிட்டாய் செஞ்சு நம்ம தம்பி நம்ம எல்லாம் வந்து வேற லெவலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம தம்பிக்கு தேன் மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும். தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்ல, செஞ்சலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி தேன் மிட்டாய் செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தேன் மிட்டாய் செய்யறதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எல்லாமே சிம்பிளான பொருள், நம்ம வீட்டில் டெய்லி அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா தோசை மாவு. அதாவது பார்த்தீங்கன்னா தோசை மாவு ஆட்டினுமே புளிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டி அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது அரிசி உளுந்து அப்படியே ரெடி பண்ணது புளிக்கக்கூடாது மெயினாக. அதை வந்து நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அதாவது 100 கிராம் மாவு எடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து சர்க்கரை வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோடா உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த பொஸ்ஸுன்னு வரும் அஞ்சாட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர். நீங்கள் கலர் பவுடர் சேர்த்தக்கூடாது, நான் உங்களுக்கு கலரில் காமிக்கிறதுக்காக தான். உங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் இருந்ததுன்னா அதை வந்து அரைச்சி அதோட சாரை போட்டிங்கன்னா அதுவே கலர் வந்துடும். அது வந்து நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து இந்த ரெட் கலர் பவுடர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலரே இல்லாமல் ஒயிட் கலர் செஞ்சாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கீங்க. அடுத்து வந்து எலுமிச்சம்பழம் ஒன்று தேவைப்படுது. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு செய்யும்போது காமிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபாய்க்குள்ளேயே மொத்தமாகவே எல்லாமே அடங்கிருச்சு. 30 ரூபாய்க்குள்ளேயே இப்போ நம்ம எத்தனை பால் தேன் மிட்டாய் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செஞ்சு பார்ப்போம். நம்மளும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்ததுன்னா நீங்களும் நிறையா செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு ஃபேமிலிஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. 90 கிட்ஸ்க்கு இது ஃபேவரட்டான மிட்டாயாக இருக்கும். இப்போ தான் நிறையா சாக்லேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இது வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்நாக்ஸ்னால் இதுதான் சொல்லுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பாவு காய்ச்சிடலாம். அதுக்காக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து அதாவது சுகர் சிரப்பு செய்வோம்ல அதே தான். தேன் மிட்டாய்னா டைரெக்டாக நம்ம ஒரிஜினலாக தேனில் ஆட் பண்ண முடியாது, பாவு தான் காய்ச்சிக்கணும். இப்போ டைரெக்டாக இப்போ 100 கிராம் சுகரையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் நம்ம சர்க்கரை வந்து போட்டோம்னா ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து பாவு நல்லா கன்சிஸ்டன்சியில் வரும். அது தேன் மிட்டாயினாலே வந்து நம்ம டைரெக்டாக யாருமே வந்து ஒரிஜினல் தேன்லாம் ஊற்றுறது இல்லை. தேன் மிட்டாய் அப்படின்னாலே சர்க்கரை பாவு தான். பாருங்கள் ரெடி ஆகிறது. இந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகிறத வந்து ஒரு மேஜிக் ஷாட்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் இல்லைனா 4 மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து பாவை நம்ம கொதிக்க விட்டுலாம். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்னால நல்லா பாவை கொதிக்க விட்டுலாம். இதில் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் போடணும். ஓகே, இப்போ வந்து அப்படியே கலர் அப்போ நல்லா திக்னஸாக கிடைக்கும். அதிகமாக நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு நேச்சுரலாக ரெட் கலரில் அதை பீட்ரூட்டு அந்த மாதிரி வந்து ரெட் கலரில் என்ன கிடைக்கும் அது நேச்சுரலாக போட்டுக்குங்க. ஓகே, பாவு ஓரளவுக்கு ரெடின்னு நினைக்கிறேன். ஓகே, பாவு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவு வந்து கம்பி பதம் அந்த மாதிரி பதம்லாம் தேவையில்லை. நார்மலாக வந்து கொதிச்சு இந்த சக்கரை கரைஞ்சி ஓரளவுக்கு கொலன்னு வந்துட்டாலே வந்து நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இந்த பதமெல்லாம் தேவையில்லை, ஈஸியாக நீங்களே செய்யலாம். ஓகே, அடுத்து இந்த பாவு அப்படியே ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம இந்த தேன் மிட்டாயோட பால்ஸ் அதை உருண்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கனால லைட்டாக சோடா போட்டுக்கலாம். சோடா போட்டால் தான் வந்து இந்த புஷ்ஷுன்னு வரும். அதே மாதிரி கலரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பார்த்தீங்களா கலர் பார்த்தீங்களா வேறு லெவலில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை பார்க்குறதுக்கு அப்படியே சில்லி மாவு பண்ணிற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீலிங். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரைட் ஓரளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இது நல்லா நார்மலாக மிக்ஸ் பண்ணாலே ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வந்து பாவு இதாகிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேனில் வந்து ஆற விட்டுலாம். அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா லெமன், அந்த லெமனை ஒரு 2 ட்ராப் நல்லா புழிஞ்சு விட்ருவோம். இப்போ லெமன் நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லாவே வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் அந்த மாவை பொரிச்சு எடுக்கிற ப்ராசஸ்க்கு போய் பார்த்தீங்களா நம்ம கடாய் இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றி இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துருவோம். கடாய் நல்லா காயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கலாம். ஓகே இப்போ இதை வந்து அழகாக ரவுண்டு பிடிச்சி நம்ம போண்டா போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே இப்போ அழகாக வந்து இதை உருண்டை பிடிச்சி போடுற ப்ராசஸிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் நம்ம தம்பி வந்துட்டாரு. என்ன அதுக்குள்ள உருண்டை பிடிச்சி போட்டாச்சா? நீ தான்டா தேன் மிட்டாய் கேட்ட. பாருங்கள் தேன் மிட்டாய் கேட்டு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் விளையாடுறதுக்கு போயிட்டான். நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. அழகழகாக போண்டா மாதிரி ஷேப்பாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே இது பொரியறத வந்து நீங்கள் மேஜிக் ஷாட்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சிரமம். உள்ளக்கு இது கையை உள்ள விட்டுறாத. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து செய்யும்போது சேஃப்டியாக செய்யுங்க. எண்ணெயிலலாம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து எதாக இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியும் சாப்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெட்டிஸாக அப்படியே தேன் மிட்டாய் வேறு லெவலில் பொரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கறக்கே டெம்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அழகாக வந்து எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. 20 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ எத்தனை அதாவது பால்ஸ் வருது அப்படிங்கிறது தான் நம்ம தம்பி என்ன சொல்லுவோம். தலைவரே என்னங்க என்றா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 20 ரூபா தான் செலவு பண்ணோம். ஆனால் 30 தேன் மிட்டாய் கிடச்சிச்சு. நம்ம 1 ரூபான்னு போட்டோம்னா கூட 10 தேன் மிட்டாய் நம்மளுக்கு லாபம் தான். ஓகே டேஸ்ட் அதே மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம செஞ்சு வச்ச தேன் மிட்டாய் பாலை அப்படியே இந்த இதில் பாவில் ஆட் பண்ணுறோம். 10 நிமிஷம் ஊறினாலே போதும். நல்லா சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி ஆயிரும். ஓகேங்களா, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களே டெஸ்டிங்கில் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 லைக் குயிக்காக போட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 90 கிட்ஸ் ஃபேவரட்ஸ் எல்லா சாக்லேட்ஸ் ட்ரை பண்ணி நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்குறோம். ஓகே நம்ம வீட்லயே எல்லாத்தையும் செய்ய போகிறோம். எல்லா கேண்டீஸும் நீங்கள் 90 கிட்ஸில் ஃபேவரட்டாக சாப்பிட்ருப்பீங்களா, அந்த புளி ஜாமு அப்புறம் வந்து கடலப்பருப்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். சீக்கிரம் 200 லைக்கே போட்டு விட்ருங்க. சீக்கிரம் லைக்கை போடுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான தேன் மிட்டாய் நல்லா வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அப்படியே வந்து இப்போ இது ஊறினே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள குலோப் ஜான் மாதிரி ஊற விட்றாதீங்க. இது வந்து ஊறி 10 நிமிஷம் ஊறினே எடுத்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வா பார்க்கறக்கு எம்மையாக இருக்கு. இதுதான் காமிச்சு சாப்பிட்டுக்கலாம். வா இந்த தேனெல்லாம் லைட்டாக வடிச்சு விட்ருவோம். பாருங்களேன் இப்போ பார்க்குறக்கே செம்ம டெலிஷியஸாக பார்க்குறக்கே எனக்கு டெம்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் தேன் மிட்டாய்க்கு இன்னும் வந்து ஸ்வீட்னஸ் அண்டு பார்க்குறக்கு லுக்காக இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து சுகரில் லைட்டாக அதை உருட்டிடுவோம். ஊட்டினோம்னா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் தரும்.
பார்த்தீங்களா அல்டிமேட்டிங் ப்ராசஸிங் இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டெலிஷியஸான ஸ்வீட்டான 90 கிட்ஸ் ஃபேவரட்டான தேன் மிட்டாய் வேற லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க எப்படி இதை டெஸ்ட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம தம்பி தான் கேட்டார், அதனால் ஆளுக்கு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பார்ப்போம் இந்த தேன் மிட்டாயில் ஒரிஜினல் அந்த என்ன தெரிகிறது ஒழுங்கு பார்த்தீங்களா, அது வருதான்னு பார்த்துருவோமா? வா இங்க பாருங்க தேன் எப்படி ஒழுகுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கேமரால எப்படி விசிபிள் ஆகுது அப்படின்னு தெரியல. வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அப்படியே வாயில வச்சோன்னே வந்து தேன் மிட்டாய் அப்படியே தேன் கரையிற மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்ட். தம்பி பாருங்க செம்ம ஸ்வீட் சாஃப்ட்னஸ் பாருங்க, நல்லா மெது மெதுன்னு அமுத்தினாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு தேன் வருது அப்படிங்கிறது. செம்ம டேஸ்ட். கன்ஃபார்ம் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா ஒர்த் தான். செம்ம டேஸ்ட். நம்ம 20 ருபீஸ் செலவு பண்ணோம், ஆனால் பாருங்க 30 தேன் மிட்டாய், அதுவும் டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பி கேட்ட மாதிரியே நம்ம தம்பி ஆசையை நிறைவேற்றியாச்சு. தேன் மிட்டாய் செஞ்சு செம்ம டெலிஷியஸான ஸ்வீட்டான தேன் மிட்டாய் செஞ்சாச்சு. ஓகே நம்ம தம்பியும் வந்து இப்போ மனசு ஹாப்பி ஆகிட்டான். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தேன் மிட்டாய் ட்ரை பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே பாய் 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 சொல்லிடலாமா? பாய். சீக்கிரம் 200 லைக்கை போட்டு விட்டுருங்க, அப்பதான் 90 கிட்ஸ் கேண்டி எல்லாமே நம்ம செஞ்சு ட்ரை பண்ண முடியும். ஓகே Okay.